அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ பேர்டான செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். ஏன் வழங்குச்சு, எதுக்கு வழங்குச்சு அப்படின்றத விரிவாக பேசுவோம். ரொம்பவே சோகமான விஷயந்தான். தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் தமிழக மக்களையும் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்களுக்கு இப்படி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிருச்சே அப்படின்ற ஒரு வருத்தம். இதை வீடியோக்குள்ளே தெளிவாக பேசுவோம். அடுத்து பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓவராக சீன் போடக்கூடாது. தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள், நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ரீல்ஸுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க. என்ன நடக்குது நாட்டில், இப்படி போராட்டம் நடக்குது, நீங்கள் இப்படி படம் பார்க்க போயிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராகவே அதிகமாக பேசிட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம சிறப்பான விருந்து கொடுக்கலான் இருக்கோம். அதனால் சேனலுக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ரஞ்சித் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பதிலடி வீடியோ காலையில் கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றது சரியாக தெரியல. ரெண்டாவது ப்ளூ சட்டை மாறனுடைய ரிவ்யூ பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றியும் நம்ம கமெண்ட்டில் பதில் வரும்னு எதிர்பார்த்தேன், வரல முதல் வீடியோவில். அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள்கிட்ட அதிகமாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிர்வாகிகள் மற்றும் தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருந்துச்சு. காலையில் வீடியோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்காவது முன்ஜாமீன் கொடுத்தும் நீதிமன்றம் 1 மாத காலமாக தலைமறைவாகி நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கு கூட அவர் மேலே போடலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் வச்சுக்கிட்டு காசு இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மாதிரி தான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். ஆதாரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்காரு, சரியான முறையில் ஆஜராகலை, கையெழுத்து போடலை. ஆனால் கூட பாருங்கள் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலே 10:30 மணிக்கும் சாயந்தரமாக 5:30 மணிக்கும் போயிட்டு கையெழுத்தை போட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிருவாரா அப்படின்னு கிடையாது. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் தர்மத்தின் வாழ்வு தானே சூது கவும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சீக்கிரம் அவருக்கான ஒரு நீதிமன்றம் அவருக்கு தக்க பதிலடியையும் சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்ப்பையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இன்னும் நம்ம நீதித்துறையை நம்புவோம். அவ்வளோதான் நம்மளால் இப்போதைக்கு செய்ய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க, உலகம்ன்ற மாதிரிங்க இந்தியா, இன்றைக்கி நம்ம உலகமே இந்தியா தான் அப்படின் போது இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு கரப்பான் பூச்சி தொல்லைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கூட அந்த வாங்சுக்னு நினைக்கிறேன், அவர் உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. அபிஜித் தீப்கே அவர்களுடைய அந்த கூட்டமைப்போட இன்னைக்கு மத்திய துறையிலேருந்து பேசியிருக்காங்க. இதில் என்ன முடிவு எட்டப்படுது, தர்மேந்திர பிரதான் உண்மையிலேயே பதவி விலக போகிறாரா அப்படின்றது இனிமேல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருந்து மத்திய அரசிட்டிருந்து வர்ற ஒரு சின்ன தகவலின் அடிப்படையில் தெரிய வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா டெல்லியில் போராட்டக்காரர்கள் கலைய தொடங்கி விட்டார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்க வந்த திரைப்பட இயக்குனர்கள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லார்ட்டையுமே புலம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா காலையிலே அவரை நான் பயங்கரமாக புலந்து விட்டுருக்கேன். தலித் அப்படின்ற ஒரு இடத்துல ராஜ்மோகன் அமைச்சர் அவர்களை பேசுறதுக்கு இவருக்கு சின்ன தகுதி கூட இல்லை அப்படின்றது என் கருத்து. இன்றைக்கி ஈஸியாக பேசுகிற அந்த ரஞ்சித் அவர்கள் அந்த தலித்தின மக்களுக்கு என்னத்தை பிடுங்கி கிழிச்சிட்டாருன்னு பேசுகிறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் தான் எனக்கு பிரேமலதா அவர்களுடைய அந்த பதிலடியும். இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காங்க. என்னென்னா, சில நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா படத்தை பார்த்துட்டு கண் கலங்கியிருப்பாங்க. புசி ஆனந்தா இருக்கட்டும், அமைச்சர் பர்வேஸ்லாம் எல்லாம் மீறி கண்ணுக்கு முன்னாடி அழுதுட்டாரு. இன்னைக்கு நீங்கள் அமைச்சர்கள் அவங்க அப்படின்றத தாண்டி ஒரு அனில் குஞ்சா தான் பார்க்கணும். ஏன்னா நாங்கள்லாம் தேட்டரில் படம் பார்க்கும்போது அனில் குஞ்சாவே மாறிட்டோம் அப்படி தான் சொல்லணும். சாதாரண நம்மலாம் ஒரு தொண்டர்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த அடிமட்ட தொண்டனை அன்னை அமைச்சர் அப்படின்ற பொறுப்பில் உட்கார வச்சிருக்காருன்னா அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு பேச்சு வாங்கி அந்த விஜய் மக்கள் இயக்கம்ன்ற இடத்துல பணிபுரிஞ்சிட்டு எவ்வளோ தூரம் தன்னோட சொந்த காசை போட்டு இல்லை அப்பாட்ட காசு வாங்கியோ அந்த போஸ்டரை ஒட்டி இன்னைக்கு படிப்படியாக முன்னேறி வந்தவங்க இந்த அமைச்சர், எம்எல்ஏகள், மாவட்ட செயலாளர்கள் ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் இதுக்கு கூட நம்ம அமைச்சர் விக்னேஷ் அவர்கள்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பாரு, எனக்கு முதலமைச்சர் லீவு தரமாட்டேன்றாருங்க, நான் எப்படினாலும் பர்மிஷன், அதாவது இந்த ஒரு கம்பெனிலலாம் வேலை பார்த்தா பர்மிஷன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியாவது நான் 3 மணி நேரம் போய் படம் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் தலைமைச் செயலகத்துமே வெறிச்சோடி கிடந்துச்சானே. இதெல்லாம் அந்த மாதிரி நியூஸ்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 4 பேர் தான் இருந்தாங்களாம் தலைமைச் செயலகத்தில். இது நார்மலாக ஒரு நடக்கிற விஷயம். இது வரைக்கும் வரலாற்றில் யாருக்குமே நடந்ததில்லை. அதனால் நம்ம இதுக்கு குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குலாம் வேலை இல்லை. என்னமோ மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னங்க இதை போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி பிரச்சனையெல்லாம் வேற இழுத்துட்டு வராங்க. தூத்துக்குடி பிரச்சனையில் நடந்த சம்பவமே வேற. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் செயற்கையாக உருவாக்கப்படுற போராட்டங்கள், செயற்கையாக உருவாக்கப்படுற லாக்அப் டெத்துகள், செயற்கையாக உருவாக்கப்படுற மக்கள் பிரச்சனைகள், லஞ்ச பிரச்சனைகள், ஊழல் பிரச்சனைகள் இன்னைக்கு கண் கூட தெரியுது. திமுக காலகட்டங்களில் இது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்மையாக நடந்திருக்கும், ஏதோ தப்பு நடந்திருக்கும், நம்ம பேசுவோம், எடுத்து கேள்வி கேட்போம்.
இப்போவுமே இந்த மாவட்ட செயலாளர்களுடைய அந்தரங்க வீடியோக்கள்னு சொல்லிட்டு ஒன்றுலாம் வந்து வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. அதோட முழு தன்மை தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்றதுக்காக நம்ம விவரமா எடுத்து வச்சுட்டுருக்கோம். அப்ப தப்பு வர்ற இடத்துலயும் நம்ம பேசிட்டு இருக்கோம். தப்பே இல்லாத இடத்துல என்ன பண்றது? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த தப்பையே உருவாக்குறதே இந்த திமுக காரங்க தான் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படின்ற ஒண்ணு. அப்ப பிரேமலதா அவர்கள் வந்து இன்னைக்கு அமைச்சர் அவர்களை, "என்னப்பா சீன் போடுறீங்க? ரொம்ப அழுது நாடகம்லாம் போடுறீங்க" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க நீங்க நாடகம் போடலையா? விருதாச்சலம் தொகுதி மக்கள்ட்ட நான் வந்து உங்கள ஜெயிச்சா நெறைய பண்ணி குடுத்துருவேன் அப்படின்னு நாடகம் போடலையா? கேப்டன் அவர்களுடைய உண்மை தொண்டர்கள்ட்ட நாம வந்து எப்பவுமே இந்த திமுகவ ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கட்சிய கொண்டு போய் அடகு வச்சு நாடகம் போடலையா? இன்னைக்கு ஐயா கேப்டன் அவர்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருன்னே தெரியாம அவங்ககிட்டயே போய் மண்டியிட்டு, உங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய சொத்தா நெனச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மண்டபத்த கலைஞர் ஐயா இடிச்சாருன்னு சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு ஊருக்கே தெரியும். ஆனா அதுவெல்லாம் இல்ல. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய தாய் கழகத்துல போய் இணைஞ்சுட்டோம்னு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பேசுற இந்த பிரேமலதா அவர்களை விடவா எங்க அமைச்சர்கள் வந்து தரம் குறைந்து போயிட்டாங்க? அப்படின்றது என்னுடைய கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட நெறைய கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, இப்ப இருக்கிறவங்க ரீல்ஸா வந்து போடுறாங்க. ரீல்ஸ் அமைச்சர்களா இருக்காங்க. மக்கள் பிரச்சனைய பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வாயில புழு வந்துரும். உண்மையிலே வந்து ஒரு மக்கள் பிரச்சனைய இவர் பேசலங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களையோ, அமைச்சர்களையோ வந்து பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வாயில புழு வந்துரும். அவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு ஒவ்வொன்னும் நடந்துட்டு இருக்கு. சரிவர திமுக எம்எல்ஏக்களா இருக்கட்டும், மித்த அதிமுக எம்எல்ஏக்களா இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏக்கள் இந்த தொகுதியில போய் இந்த பிரச்சனைய சரி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆட்சி மாறுனதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு யாரையாவது நெஞ்ச தூக்கி நிமித்தி சொல்ல முடியுமா? எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து தலையில துண்ட போட்டு படுத்து கிடக்காங்க. நம்ம ஆட்சி முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு களத்துல இருக்கிற தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மக்கள் பிரச்சனைய தேடி தேடி போய் பண்ணிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பிரேமலதா அவர்களுக்கு தெரியுமா? இல்ல வாங்கிய பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூ. 200 பேசுறாங்களா? என்னமோ தெரியல கருமம். இத பத்தி நம்ம பேசுறதுக்கும் வேலை இல்ல. அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம அமைச்சர் பிரச்சனைக்கு ஒண்ணு வருவோம். இன்னைக்கு சொல்லுவார்ல வடிவேல் காமெடி ஒண்ணு. "இவ்வளோ பெரிய யானை செத்து கிடக்கு. அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. இவ்வளோ பெரிய கோழி செத்து கிடக்கு. அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. இவ்வளோ பெரிய ஆடு செத்து கிடக்கு. அது கூட உன் கண்ணுக்கு தெரியல. இம்புட்டுக்காண்டு 2 குழந்தைகள கூட்டிட்டு போய் படத்துக்கு பார்த்தா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு" அப்படின்னு அமைச்சர் ராஜீவ் அவர்கள் பண்ணுன ஒரு விஷயம் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. என்னன்னா, ஜனநாயகன் படம் சான்றிதழ் அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாருங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். அமைச்சருடைய மனைவி, அமைச்சர் 2 பேருமே வந்து படத்துக்கு வந்துட்டாங்க. அவர வந்து நீங்க அமைச்சரா பார்க்கக்கூடாது. ஏன்னா படத்துக்கு வந்துட்டாப்ல. அமைச்சர் அப்பாவும், அம்மாவும் படத்துக்கு வரும்போது ரோட்டுல பிள்ளைகள விட்டுட்டு வந்துருவாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு பொதுமக்கள் இன்னைக்கு நம்மள மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாரையும் அது ஏன் நம்மள மாரி நெனச்சுக்க மாட்டேன்றீங்க? அமைச்சர்னா வந்து பெரிய இது அப்படிலாம் கிடையாது. எந்த அமைச்சராவே இருந்தாலும் அவங்களும் நம்மள மாரி ஒரு மனிதர்கள் தான். நாங்க படத்துக்கு போனோம். எங்களுடைய குழந்தைகள் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து நெறைய பேர் கமெண்ட் குடுத்துருக்கீங்க. அதில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போயிருக்கோம். அதுக்காக இந்த திமுக காரங்க மாரி பிள்ளைகள ரோட்ல விட்டா போவாய்ங்க படம் பார்க்கறதுக்கு. அமைச்சர் அவர்கள் குடும்பத்தோட போயிருக்கும்போது பிள்ளைங்கள எங்க விட்டுட்டு போ முடியும்? அதே பார்த்தீங்கன்னா, அதே வீடியோல தெளிவா இருக்கு. பின் சீட்ல இருக்கிற சாதாரண பொதுமக்கள் அவங்களுடைய குட்டி, குட்டி குழந்தைங்களோட சீட்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஏன் உங்க கண்ணு அமைச்சர் கண்ணு மட்டும் அவரோட குடும்பத்துக்கு மட்டும் உங்க கண்ணு ஏன் போகுது? அப்படியே கண்ண பறிக்குது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த அப்படியே நெஞ்சு குறுகுறுன்னே இருக்கு இந்த திமுகக்கு அப்படின்னு தெரியல. அப்ப இத ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து, சான்றிதழ்னா என்ன? 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது. அது வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாது. வன்முறைகள் அப்படின்ற ஒரு படம். இன்னைக்கு சென்சார் போர்டு வந்து முழுக்க முழுக்க சதி பண்ணி இந்த சர்டிபிகேட் அப்படின்றத குடுத்துருக்கு. படம் பார்த்த உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்குலாம் வந்து சீன்ஸ் வந்து ரொம்ப மோசமான சீன்ஸ்லாம் கிடையாது. ஜெயிலர் படத்துல இல்லாத சீன்ஸ விடவா இன்னைக்கு ஜனநாயகன் படத்துல இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஏதோ வந்து குடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. அப்படின்னு சொல்றதும், பொதுமக்களுக்கு ஒரு ரூல்ஸு, அமைச்சர்களுக்கு ஒரு ரூல்ஸ்லாம் கிடையாது. தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம். குடும்பத்தார் குழந்தைகள அழைச்சிட்டு தான் போவாங்க. இது வந்து தாய், தந்தையோட வழிகாட்டுதலோட நடக்குது. இன்னைக்கு வந்து சான்றிதழுக்கு வேற ஒரு படத்துக்கும் தான் குடுப்பாங்க. அந்த படத்துக்கு குழந்தைகள கூட்டிட்டு போ முடியுமா? யோசிச்சு பாருங்க. பேசுறத கரெக்ட்டா பேசணும் யாரா இருந்தாலும். தப்பு அப்படின்னா தப்பு எல்லாருக்கும். அப்ப பொதுமக்கள் பண்ணுனா தப்பு, அமைச்சர் பண்ணா தப்பா? அப்ப கேட்கிறவங்க பொதுமக்களையும் சேர்த்து கேளுங்க. இதுதான் என்னுடைய கருத்து மக்களே. இத பத்தின உங்களுடைய கருத்த சொல்லிருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துல மொத்தமா பெருசா இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. கர்நாடகா பஞ்சாயத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, அணை கட்டுறாங்க, மேகதாதுல பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு திமுகவால முடியல, அதிமுகவால முடியல, யாராலயும் சாதிக்க முடியல. இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு அவங்க பேசுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கர்நாடகத்துக்கு போய் அவங்களுடைய முதல்வர் அவர்களையும்
தலைவரும் நம்மளுடைய முதல்வரும் பார்த்திங்கன்னா அந்த குழுக்களோட உட்காந்து பேசுகிற ஒரு சீட்ஸுக்கு உட்கார போகிறாங்க. அதனால் அந்த பிரச்சனையும் சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகுது. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் தீர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நீட்டு, இந்த கர்நாடகா அணை கட்டுற விஷயம் எல்லாமே இனி மண்ணோட மண்ணாக போகுது. நம்மளுக்கான மக்களாட்சி அப்படின்றது இனி தொடர்ந்து நம்ம நடந்துகிட்டே இருக்கோம். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அமைச்சர்களுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். இன்றைக்கி அமைச்சர்கள் சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து மன்றத்திலேருந்து ரசிகர் மன்றமாக மாறி இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாரிய தலைவர் பதவி அப்படின்னு ஒன்று கேட்டு அமைச்சர்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பேருக்கு வாரிய தலைவர் இப்போ கூட நம்ம பெரம்பூரில் நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு ஒதுக்குன தொகுதி அப்படின்றனால மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்க. லால்குடியில் நின்ன கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க வாரிய தலைவர் பதவி. திருமா சைட்லேருந்து ஒரு வாரிய தலைவர் பதவி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாரிய தலைவர் பதவிக்கு இன்னைக்கு நம்மளுடைய நிர்வாகிகளே வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து கொடுக்குறதா அமைச்சர்கள் சைட்லேருந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான் உண்மையும் கூட. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்ஸ் கொடுத்து அமைச்சராக்கியிருக்காங்க. சில இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு போது கட்சிக்கு உழைச்சவங்க, அது போக விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து உழைச்சவங்களுக்கு ஏன் அந்த பதவியை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும். ஆனால் ஆல்ரெடி அவங்கெல்லாம் கான்ட்ராக்டராக இருக்காங்க. வாரிய தலைவர் பதவி கொடுத்தா திமுகவில் நடந்த அதே தவறு மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம முதல்வர் அவர்கள் தெளிவாக இருக்கார் அப்படின்றது தான் தகவல். அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க கட்சிக்குள்ளே அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி வழக்கோட தன்மையையும் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கோட தன்மையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.